வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்துட்டு கம்பெனிஸ் வந்து மாஸ் லே ஆஃப் ஆவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க. நம்மளுமே பார்த்தோம் அப்படின்னா 2025, 26ல இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு நெறைய இடத்துல லே ஆஃப்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாரி பெரிய பெரிய டெக் ஜெயண்ட்ஸு, இந்த ரீட்டெயில் வச்சிருக்கவங்க, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ், இதெல்லாம் ஏன் வேர்ல்டுல எல்லாருமே ஏன் ஜாப லூஸ் பண்ணிட்டே இருக்காங்க? இது உண்மையிலே என்ன ட்ரெண்ட் இது? உண்மையிலே ஏஐ தான் நம்மளோட ஜாப எடுத்துக்குதா? இல்ல வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கா? இது ஏன் கம்பெனிஸ் ஆக்சுவலா லே ஆஃப் பண்றாங்க? இதோட ரியல் ரீசன பார்க்க போறோம். வெறும் ஹெட்லைன்ஸ் மட்டும் கிடையாது. உண்மையிலேயே உடைச்சு நம்ம என்ன இருக்கு? உண்மையிலேயே இதுதான் நடக்குதா? அப்படிங்கிறத பேச போறோம். என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த குளோபல் லே ஆஃப் வேவ். இந்த வேவ் எப்பயிலேருந்து நடக்குது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2026க்கு கிட்டத்தட்ட நம்ம அந்த ஜனவரி ஸ்டார்ட்டிங் டிசம்பர் எண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இந்த வருஷம் 1,08,000 ஜாப்ஸ் இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரியில மட்டுமே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லே ஆஃப் இப்ப தான் நடக்குதா? 2026ல மட்டும் தான் நடக்குதா? அப்படின்னா, 2023லேருந்து 25 வரைக்குமே நெறைய நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நெறைய ஜாப்ஸ் போகும் அப்டின்னுமே சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன செக்டார்லலாம் போகலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷன் செக்டாரு, டெக்னிக்கல் செக்டார்ஸ் அதாவது நம்ம இந்த டெக் சைட்ஸ், அப்புறம் ஹெல்த் கேர், கெமிக்கல்ஸ், பினான்ஸ் இந்த மாரி இடத்துலலாம் கட் பண்ணுவாங்க. ஏன் அப்டின்னா, ஏஐ கொஞ்சம் லிங்க் ஆயிருக்கு. ஒரு 7% இதுக்கு லே ஆஃப்க்கு அதுவும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்டின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இந்த என்னென்ன கம்பெனிஸ்லாம் ஃபர்ஸ்ட் லே ஆஃப் பண்ணுச்சு அப்டின்னு பார்ப்போம். மேஜரா பார்த்தோம் அப்டின்னா, Amazonல Amazon, UPS, Nike, இது மெட்டாவே நம்ம போன வாட்டி நெறைய பார்த்திருந்தோம். Google அண்ட் Microsoft, இந்தியன் கம்பெனிஸ்ல பார்த்தோம் அப்டின்னா TCS. இந்த மாரி இடத்துல நம்ம நெறையவே பார்த்திருந்தோம். வெறும் ஜஸ்ட் க லே ஆஃப், லே ஆஃப், லே ஆஃப் அப்டின்னு போடுவாங்க. நெறைய இடத்துல ஹெட்லைன்ஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, ஏஐ ஜாப்ஸ் எடுத்துருச்சு, ஏஐ ஜாப்ஸ் எடுத்துருச்சு அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலயுமே பார்த்தோம் அப்டின்னா, அவங்க ஏஐக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் பண்றாங்களே தவிர்த்து, காஸ்ட் கட்டிங் பண்றாங்களே தவிர்த்து, ஏஐ நம்ம ஜாப எடுக்கல. அது ரொம்ப மினிமலான அமௌண்ட்ல தான் எடுத்துட்டு இருக்கு. பட் ஏஐக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்ங்கிறதுக்காக நம்மள இது பண்றாங்க. சரி, வேற என்னென்னலாம் ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம பார்ப்போம். டிசிஎஸ்லலாம் நெறைய ஸ்கில்ஸ் மிஸ்மேட்சா இருக்கு. அப்படின்றதுனால பண்ணாங்க. இப்ப ரீசென்ட்டா Amazon ஒரு 16,000 எம்ப்ளாயீஸ லே ஆஃப் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஏஐ தான் ரியல் ரீசனா? அப்படி இல்லையா? அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம்ல. இந்த இடத்துல பார்த்திருந்தோம். இந்த கம்பெனிஸ் தான் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த Amazon ஏன் அத பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஆட்டோமேஷனும் ஏஐ ஷிஃப்ட் கொஞ்சம் வந்துச்சு அப்படின்றதுனால Amazon கொஞ்சம் இது பண்றோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, Microsoft நெறைய லே ஆஃப்ஸ் அதாவது இந்த வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மல்டிபிள் வேவ் நடந்துச்சு லே ஆஃப்ஸ்ல. 2025ல. அது எதுக்கு அப்படின்னா, ஏஐக்கும், கிளவுடுக்கு ஸ்பெஷலைசேஷனுக்கும் இது பண்றதுக்காக அவங்க லே ஆஃப் பண்ணாங்க. டிசிஎஸ்லயுமே பார்த்திருந்தோம். நெறைய 20,000 ஜாப்ஸ் கிட்டலாம் போயிருந்துச்சு. 2025லயே. அது என்ன அப்படின்னா, ஏஐக்கும் அப்புறம் ஸ்கில் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி Intel, Salesforce, Meta, இந்த மாரி நெறைய கம்பெனிஸ் நம்ம பார்த்திருந்தோம். இதெல்லாம் எதுக்கு அப்டின்னா, ஏஐக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வேணும் அப்டிங்கிறதுனால, ஸோ அதையுமே நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட்லலாம் பார்க்க போறோம். ஏஐ தான் உண்மையிலேயே ரீசனா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அத பார்ப்போம். ஓகே. இப்ப ஏஐ தான் உண்மையான ரீசனா இல்லையா அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, மோஸ்ட் ஆஃப் த லே ஆஃப்ஸ் எதனால நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு கம்பெனி என்ன சொல்றாங்க அப்டிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்டின்றது தெரியணும். ஏன்னா கம்பெனில இருந்து அவங்க தான் வெளிய அனுப்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னு சொல்லி பார்ப்போம். அது என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஏஐ ஆட்டோமேஷன் கொஞ்சம் இருக்கு. அதே மாரி அ கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்றோம். இந்த டெக்னாலஜிக்கு சம்மந்தமா இந்த ஒரு எஃபிஷியன்ட்டா நம்ம அதுக்கேத்த மாரி போறோம் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எக்ஸ்பெர்ட்ஸ், எக்கனாமிஸ்ட் இவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஏஐ டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் தான் இருக்கு. பப்ளிக் நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்டின்னா, டைரக்ட்டா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுது அப்டின்னு நம்ம நெனைக்கிறோம். பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப இந்த டோட்டல் லே ஆஃப்லயே ரொம்ப ரொம்ப ஸ்மாலான பெர்சன்டேஜ் மட்டும் தான் ஏஐனால போது. மத்த எதுவுமே ஏஐனால போல. ஏஐ அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்டிங்கிறதுக்காக தான் நம்மள இது பண்றாங்க. ஏஐயோட உண்மையான ரோல் என்ன? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஐ அதாவது டாஸ்க்க ஆட்டோமேட் பண்றதுக்கு. பேசிக்கா எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு ரிப்பிட்டேட்டிவா நம்ம ஏதாவது ஒரு ஜாப் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, அது நம்ம ஏஐட்ட குடுத்து நம்ம அத பண்ணிக்கலாம். அத இந்த டைரக்ட்டா சில இடத்துலலாம் ரீப்ளேஸே பண்ண முடியாது. சில இடத்துலலாம் கண்டிப்பா நமக்கு சிஸ்டம் நம்ம ஏஐ பண்ணாலுமே, ஹியூமனோட ஓவர்சைட் அந்த இடத்துல கண்டிப்பா தேவைப்படுது. அதனால அது ஃபுல்லும் ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏஐ ஜஸ்ட் நமக்கு ஒரு சப்ஸ்டிட்யூட் மாரி.
எனக்கு பதிலா நீ இரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பார்ஷியலா வந்து நம்மளோட டைம் வந்து கம்மி பண்றதுக்கும், காஸ்ட்ட கொஞ்சம் கம்மி பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுதே தவிர்த்து, அதுதான் முக்கியமான காரணம். அதனால தான் போகுது அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. சரி ஓகே. அப்ப ரியல் ரீசன்ஸ் வந்து என்னென்ன? லே ஆஃப்க்கு பின்னாடி ஏஐ இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப ரியல் ரீசன்ஸ் வந்து என்னென்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சோ அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக் கண்டிஷன்ஸு. ஸோ பேசிக்கா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையா இருக்கிறது, இன்ஃப்ளேஷனு, ஸோ குரோத் வந்து கம்பெனிஸ் வந்து குரோத் வந்து ஸ்லோவா இருக்கு அப்டின்னாலே, அவங்களால வந்து நெறையா இப்ப வந்து நமக்கு வந்து பேரோல் வந்து கண்டிப்பா வந்து குடுக்கவே முடியாது. இப்ப கம்பெனியோட குரோத்தே வளரவே இல்ல. நமக்கு மட்டும் அ ப இது வந்துட்டே இருந்தா சேலரி ஹைக் வேணும். நம்ம சேலரியோட இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருந்தா, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது வந்து இதுவே ஆகாது. அதுக்கு நடுவுல உள்ள பாலிடிக்ஸ், ஸோ கம்பெனில பாலிடிக்ஸ் நடக்கும். இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதனால வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால, இந்த இதெல்லாம் வந்துட்டு நெறைய கட் பண்ணி விடுறது. பேசிக்கா வந்துட்டு எம்ப்ளாயீஸ வந்து லே ஆஃப் பண்றது. இது இன்னொன்னு வந்து என்னன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஒரு அட்வான்டேஜாவும் அமையும். ஸோ இந்த மாரி வந்துட்டு நெறைய பேர போட்டுட்டேன். நான் வந்து ஒரு ஆளே வந்து இவ்வளோ வேலைய செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ அட்ராக்ட் பண்றதுக்காகவும் இந்த லே ஆஃப் வந்து கம்பெனிஸ் வந்து பண்றாங்க. ஸோ இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, போஸ்ட் பேண்டமிக். ஸோ இதனால என்ன இந்த ஓவர் ஹையரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பேண்டமிக் அப்ப என்ன நடந்துச்சு? இந்த கொரோனா டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனிஸ் வந்து கண்டமேனிக்கு வந்துட்டு ஹையர் பண்ணிட்டே இருந்தாங்க. நெறைய பீப்பிள வந்து ஹையர் பண்ணிட்டே இருந்தாங்க. உங்களுக்கே பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நெறைய பேர் அந்த டைம்ல வந்து பிளேஸும் ஆயிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க. நீங்க பார்த்திருந்தீங்கனாலே தெரியும். நெறைய வந்து பிளேஸ் ஆயிருந்தாங்க. ஏன்னா, அப்ப மத்த டைம்ல வந்து மத்த எந்த இதுவுமே ஓடவே இல்ல. ஐடி மட்டும் வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்ப வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, நெறைய தேவைகள் இருக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து குரோத்தும் வந்து இதுவாயிட்டே இருந்ததுனால, நமக்கு வந்து நெறைய ஆள் தேவைப்பட்டாங்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் பார்க்கணுங்கிறதுக்காக. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான். இன்வெஸ்டர்ஸ வந்து ஒரு போர்டு கொண்டு வரணும் அப்டின்னா, அ ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்க வந்து ஹையா பார்க்கணும். ஸோ பேசிக்கா வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஸ்டாஃப்ப வந்து கட் பண்ணி விட்டா அப்டின்னாலே, அதுல வந்து ஒரு பாதி ரெவன்யூ வந்து போயிரும். பாதி எக்ஸ்பென்ஸ். ஸோ இதனால வந்து ஒரு ஷார்ட் டெர்ம்ல வந்து கொஞ்சம் ரெவன்யூ வந்து வரதுனால, அத அவங்க வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த பேசிக்கா கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டேட்டா சென்டர்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்க அந்த ரெவன்யூவ வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அண்ட் அதே மாரியே நான் சொல்லியிருந்த மாரி தான். ஸ்ட்ரக்சரா வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு டீம வந்து ரீஆர்கனைஸ் பண்றாங்க. அது எதுக்கு சம்மந்தமா அப்டின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு, ஏஐ பிளாட்ஃபார்ம்க்கு ரிலேட்டடா, டிஜிட்டல் சர்வீஸ்க்கு ரிலேட்டடா, ஸோ அதனால வந்துட்டு நமக்கு அதுக்கு ரிலேட்டடான ரோல்ஸ் மட்டும் தான் இருக்கும். மத்ததெல்லாம் வந்து நெறைய இடத்துல வந்து எலிமினேட் ஆயிட்டே இருப்பாங்க. பேசிக்கா ஃபயர் பண்ணிட்டே இருப்பாங்க. இது என்ன அப்டின்னா, இதுக்கு வந்து ஒரு ரியல் ரீசனுமே வந்து இருக்கு. என்ன அப்டின்னா, அப்ப நம்ம இன்னைக்கு பண்றோமே, ஸோ நான் இப்ப ரியாக்ட் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப நாளைக்கு அது பின்ன யூஸ் ஆகுமா? ஆகாதா? அப்டின்றது கிடையவே கிடையாது. நீங்க வந்து ஏஐ வந்து எப்படி வந்து ரியாக்ட்டோட வச்சு யூஸ் பண்றது? Node.js இருக்குன்னா, அத வந்து எப்படி யூஸ் பண்றது? ஸோ இந்த மாரி வந்து கத்துக்க ஆரம்பிக்கணும் நீங்களுமே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நெறைய வந்து டிமாண்ட் வந்து இருக்கும். ஸோ பேசிக்கா ராக், லாங்சைன் கண்டமேனிக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்குமே வந்து ஒண்ணு ஒண்ணு வந்துகிட்டே இருக்குங்க. பட் ஆனா நம்ம படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டா போயிடுமா? அப்படின்றது கிடையவே கிடையாது. அதுக்கான டிமாண்டும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இவங்க வேணும்னே இப்ப நல்லா கோட் பண்ற ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இப்ப நீங்க நெனச்சுட்டே இருக்கீங்களா? ரியாக்ட் டெவலப்பர் வந்து இப்ப Amazonலயோ, வேற எங்க மெட்டாலயோ தேவையில்ல அப்படின்னு நெனச்சுட்டே இருக்கீங்களா? அவங்க டெய்லி வந்து யூஸ் பண்றதுக்கு. கண்டிப்பா தேவைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு இந்த மாரி காஸ்ட் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கா வந்து அவங்க லே ஆஃப் பண்ணிருவாங்க. ஸோ அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேரோல்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து வரும்ல. ஸோ 12,000 பேருங்கிறது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. நீங்க மெட்டால வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கேத்த சம்பளம் இருக்கும். அதுக்கேத்த இது இருக்கும். ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ரெவென்யூக்கு தான் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கலாவே வந்து நெறைய வந்து ரிஸ்க் நெறைய வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸ்பெண்ட் பண்றது வந்து கம்மியா இருக்கு. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல்லாம் வந்து ஒரு எப்ப பார்த்தாலுமே வந்து ட்ரேட் ஏதாச்சும் நடக்கிறதெல்லாம் போதெல்லாம் டென்ஷன் வந்து நடக்குது. ஸோ வந்து டெக் பட்ஜெட்ஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. ஸோ இதனாலயுமே வந்து ரெவென்யூ வந்து அவங்க பார்க்கறதுல வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, ஆட்டோமேஷன் ஸோ இந்த ஆட்டோமேஷன் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஏஐ வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணுது. ஸோ பேசிக்கா ஃபுல்லும் பண்ணல. ஆனா கொஞ்சம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. எப்படி சொல்றேன் அப்டின்னா, கொஞ்சம் ஒரு டாஸ்க் பண்றத வந்துட்டு ஏஐ வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா வந்து நம்மளோட டைம் அண்ட் இது வந்து எல்லாமே வந்து சேவ் ஆயிட்டு தான் இருக்கு. நம்ம அத இல்லன்னு சொல்லவே முடியாது. இப்பல்லாம் ஏஐ கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. முன்னாடிலாம் வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணும்போது வந்து மோசமா இருக்கும். ஸோ கோட் அடிக்கும்போது மோசமா இருக்கும். ஹாலுசினேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் இப்ப இல்லாம இப்ப அது ஏஐ வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டே வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்னால மட்டும் தான் வந்துட்டு உண்மையா லே ஆஃப் நடக்குது. ஏஐனால போயிடுச்சு அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏஐனால போகவே இல்ல. ஒரு நல்ல இப்ப நீங்க லே ஆஃப் நடக்கும்போது நெறைய நல்ல டெவலப்பர்ஸுமே வந்து வெளில தான் வருவாங்க. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து பின்னாடி வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆஃபீஸ்ல பாலிடிக்ஸ் நடக்கும். அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ கூப்பிடணும். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஏஐ ரிலேட்டடா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்டிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்ப எல்லா கம்பெனிஸுமே ஏஐ, 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 ஏஐ.
அது உண்மையிலேயே ப்ராஃபிட் தருதா, தரலையா அத பத்தி கவலையே கிடையாது. ஆனா ஏஐல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன் ஏஐல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்டின்னா, இந்த மாரி விஷயங்கள்னால தான். அதுக்கு அவங்களுக்கு காசு வேணும். காசு வேணுங்கிறதுக்காக இந்த மாரி கொஞ்சம் லே ஆஃப் பண்ணி இந்த மாரி பண்றது. ஸோ ஏஐ பபிள்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து இன்னுமே டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். ஏஐ பபிள் உண்மையிலேயே இருக்கா? இல்லையா? ஸோ அதுலேருந்து ஏஐலேருந்து ப்ராஃபிட் பார்க்குறாங்களா? இல்லையா? ஸோ இத பத்தி எல்லாமே டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்டின்னா, நான் அத ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்ப இதுலேருந்து வந்துட்டு நம்ம வந்து என்ன வந்து டேக் அவே எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட ஸ்கில்ஸ வந்து கண்டிப்பா அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஏஐ ரிலேட்டடா என்னென்ன டூல்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நீங்க வந்து கத்து வச்சுக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன். நீங்க இப்ப ரியாக்ட் இருக்கு அப்படின்னா, ரியாக்ட்லயுமே வந்து கிராக் இன்டகிரேட் பண்ணலாம். ஏன்னா சாட்ஜிபிட்டிலாம் வந்து காசு அது. ஸோ நீங்க ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீயா யூஸ் பண்ற நெறைய இருக்கு. ஜெமினி இருக்கு, கிராக் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இன்டகிரேட் பண்ணி நம்ம கோடோட எப்படி வந்து இது பண்ணி நம்ம எப்படி அத வந்து இன்னும் வேற நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸுமே சரி, அதே மாரி நம்மளோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ். இது 2ம் தான் வந்து ஃபியூச்சர்ல வந்து இருக்க போகுது. ஏன்னா நான் வந்து கோட் அடிக்கிறது நம்மள விட கோட் வந்து பெட்டராவே வந்து ஏஐ எல்லாமே பண்ணுது. எல்லா எல்எல்எம்முமே வந்து நம்மளோட கோட் பெட்டரா பண்ணுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றோம்? ஒரு இன்ஜினியர் தான் தேவைப்படுறாங்களே தவிர்த்து, இந்த மாரி வந்துட்டு ஜஸ்ட் வந்து எனக்கு கோட் பண்ண தெரியும். ஒரு டெவலப்பரா வந்து தேவைப்படலங்கிறது தான் பேசிக்கா ஒரு விஷயம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வேணும். அதே மாரி உங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கணும். ஸோ இத வந்து ஏஐ வந்து நம்ம சொல்றத செய்ய முடியும். ஏஐயால அதுவாவே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லெவலுக்கு இன்னும் அது போல. ஸோ அதனால எனக்கு என்னோட ஐடியாஸ புட் பண்ணி அதுல இருந்து ஏதாவது வருமா அப்படின்றத அந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். இதுலேருந்து வந்து ஃபைனல் டேக் அவே என்ன அப்படின்னா, நம்ம ஜாப் வந்து கண்டிப்பா வந்து ஏஐனால வந்து போகவே போகல. ஸோ ஏஐ மட்டுமே காரணம். ஸோ ஹெட்லைன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஏஐ தான் வந்து இது, ஏஐ வந்து வில்லன். ஸோ ஏஐ தான் வந்து எல்லார் ஜாபையும் எடுக்குது அப்படின்னு கிடையாது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ வெறும் ஹெட்லைன்ஸ் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்குமே வந்து பயம் தான் இருக்கும். ஸோ ஏஐனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ ரீசன்ஸ் வந்து இருக்கவே இருக்கு. ஸோ கம்பெனிஸ் வந்து எப்பவுமே வந்துட்டு எ எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னா, அடுத்தடுத்த ஸ்கில்ஸ வந்து ஒருத்தன் வந்து லெவல் பண்ணிட்டே போறான் அப்படின்னா, அவன தான் வச்சுக்கணுன்றத பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரி உங்க ஸ்கில்ஸ வந்து நீங்க அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க. ஸோ பேசிக்கா வந்துட்டு கிரியேட்டிவிட்டி, ஸோ இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, இந்த திங்க் பண்றது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவே வந்து தேவைப்படும். ஸோ மறுபடியும் தான். இந்த அடாப்ஷன் தான் வந்து நம்மளோட சர்வைவல வந்து தீர்மானிக்க போகுது. ஸோ எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல முடங்கிட்டீங்க அப்படின்னா, அதுலேருந்து வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஏஐ வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் அதுக்கு அடாப்ட் ஆயி என்னோட லைஃப்ப வந்து பார்த்துட்டே போயிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து நமக்கு எந்த பயமுமே எதுவுமே தேவையில்ல. ஸோ லே ஆஃப் வந்து பேசிக்கா பிசினஸ்க்கும், எக்கனாமிக் அந்த டெசிஷன்ஸ்னால மட்டும் தான் நடக்குதே தவிர்த்து ஏஐனால இல்ல. ஏஐ வந்து ரொம்ப 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 மினிமல் அமௌண்ட் தான் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ யாராச்சும் ஏஐ பத்தி பயந்துட்டு இருக்காங்க, ஏஐ வந்து நம்ம ஜாப்லாம் எடுக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி இதுதான் உண்மையான ரீசன் அப்படிங்கிறதையுமே சொல்லுங்க. இந்த மாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கெரியர்ல வந்து ஏதாவது இஷ்யூ இருக்கு. இல்ல வந்துட்டு ஃபியூச்சர் ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கும்? ஸோ என்னென்ன மாரிலாம் வந்து நடக்கும்? ஏஐ தான் வந்து இதுவா? ஸோ ஏஐ பத்தி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கனாலுமே, அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ இன்னொன்னும் வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எதனால வந்துட்டு ஒரு லே ஆஃப் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து இன்னுமே வந்து நடந்துட்டு இருக்கு? நான் இப்ப சொன்ன ரீசன்ஸ் தாண்டி வேற ஏதாவது ஒரு ரீசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அதையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு பார்த்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.